வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு ஊடகங்களில் மிக பிரபலமாக மிக வைரலாக பேசப்படுகிற ஒரு விஷயம், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கம் கண்டதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தொலைக்காட்சிகளில் அவருடைய நேரலை ஒளிபரப்பப்பட்டது. அந்த நேரலையில் அவர் பேசிய பேச்சுக்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கத்தக்கவை. பாஜகவிலிருந்து விலகிய காரணத்தை வெட்ட வெளியில் போட்டு உடைத்து விட்டார். முதலில் பாஜகவில் சேர்ந்து தலைமைக்கு அடிபணிந்து பணியாற்றியது என்ற எதையும் அவர் மறுக்கவில்லை. 18 மாதங்களாக தமிழ்நாடு சார்பாக கூறிய எந்த கருத்துக்களையும் தலைமை செவிசாய்க்கவில்லை. அந்த நிலையில் அவங்க இல்லைங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். ரெண்டாவது, பாஜக உட்பட தேசிய கட்சிகள் எதுவுமே தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு அவருடைய உரிமைகளை புரிந்து கொண்டு அரசியல் செய்யவில்லை. இனி தொடர்வது வீண் என்று அவர் அந்த முடிவெடுத்ததாக சொல்லியிருக்கார். இந்திய அளவில் அவர் பயணிச்சிருக்கிறதுனால இந்தியன் என்ற சொல்லின் பின்னால் தமிழன் ஆக இருக்க விரும்புவதாக சொன்ன அவரை வழக்கில் நீங்கள் இந்தியனா இல்லை தமிழனா என்று பலரும் கேள்வி கேட்டதை ரசிக்க முடியவில்லை என்று சொன்னவர் முதலில் நமது தமிழ்நாட்டை இன்னும் முதன்மை மாநிலமாக கொண்டு வர விரும்புவதாக சொன்னார். காரணம், உலகில் பல்வேறு துறையில் முதன்மை அதிகாரியாக இந்தியன் என்ற பெயரில் தமிழனே இருப்பதாக சொன்னார். மத்திய அரசுகள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்றன என்பதையே இவரும் ஊர்ஜிதப்படுத்துகிறார். மும்மொழி கொள்கையை தான் எதிர்த்து ஏற்கனவே அறிக்கை விட்டதாகவும் கூறியிருக்கிறார். ஒரு கட்சி உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்ல முடியுமோ அத்தனை காரணங்களையும் அவர் சொல்லியிருக்கார். அரசியல் நோக்கங்கள் சில இவரது உரையில் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. வெறுப்பு அரசியலை சாடுகிற அவர் முதலில் பிம்ப அரசியலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். கல்ட் அரசியல் வளர்த்தெடுக்கப்படக்கூடாது என்றும் அவர் சொல்லியிருக்கார். தனது கட்சிக்கு திமுக, அதிமுக மற்றைய கட்சிகளைப் போலவே பாஜகவும் தமது இயக்கத்துக்கு ஒரு எதிரியாக இருக்கும், எதிர்கட்சியாகத்தான் பேசுவோம் என்றும் அவர் கூறியிருக்கார். அவருடைய கருத்துக்கள் நீரோடையாக புதிதாக இளைஞர்களை அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்துக்கேற்ற முன்னேற்றத்தை அவர் காண முடியும் என்று நம்புகிறார். நம்பி இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். இணைய வழியாக தன்னார்வலராக சேர விரும்புகிறவர்கள் சேரலாம் என்று சொல்லியிருக்கிறார். 50,000க்கும் மேற்பட்டோர் தங்களை தன்னார்வலர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு கட்சிக்கு வடிவம் கொடுப்பதாகவும் கூட அவருடைய அமைப்பு பங்கேற்கும் என்றும் கூறியிருக்கிறார். ஒரு கட்சி உதயமாவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதற்கேற்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லி யோசிக்கலாம். அரசியலுக்கு புதிதாக வருகிறவர்கள் எல்லாம் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம், புதியதொரு மாற்றம் உருவாகும் என்று சொல்லிதான் இளைஞர்களை தங்கள் வசப்படுத்துகிறார்கள். ஒரு அரசியலுக்கு இளைஞர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இவரும் பாஜக மாநில முன்னாள் தலைவராக இருந்தபோது இவர் பின்னாடி இளைஞர்கள் அணிவகுத்து வந்தனர் என்பது மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் அவருடைய பேச்சில் ஒரு கவர்ச்சிகரம், ஒரு வசியம் இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு தான் இளைஞர்கள் ஒரு பின்னால் சென்றார்கள். நாளடைவில் அந்த கட்சியில் அவருடைய செயல்பாடுகள் விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட்டு, அது மட்டுமல்ல அதிமுகவுடன் ஏற்பட்ட இந்த கூட்டணி விவகாரத்தில் பழனிசாமி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் மாநில தலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்பது ஊரறிந்த ஒரு விஷயம். 18 மாதங்களாக தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்கிற அந்த காரணத்தை சொல்லி அவரும் பாஜகவிலிருந்து விலகியிருக்கிறார். அவருக்கு முக்கியத்துவம் தேவைப்படுகிறது. இன்றைய அரசியல் என்பது பணம், பதவி, அதிகாரம், இந்த மூன்றுமே தங்களுக்கு வேண்டும் என்கிற
தங்களுக்கு மிக முக்கிய தேவை என்பதை உணர்ந்துதான் பல பேர் அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மாறுவோம் மாற்றுவோம் என்கிற அந்த தத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த நேரம் தேவையா என்பதை யோசிக்க வேண்டும். ஆனால் தேவை இருக்கிறது. காரணம், சினிமா கவர்ச்சி, ரீல்ஸ் மோகம், சமூக ஊடகங்களில் தவறான பொய் செய்திகளை பரப்பி உண்மையாகவே மக்கள் மனதில் பதிய வைத்து அதன் மூலம் ஆட்சி கண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி பிடித்திருக்கிற ஒரு கட்சியினுடைய இளைஞர்கள் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் மிகவும் கவலைக்குள்ளதாகவும் ஆபத்துக்குரியதாகவும் இருப்பதால் இந்த இளைஞர்களை அரசியல்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும், அவளை வழிகாட்ட வேண்டும் என்கிற நல்ல உணர்வோடு திரு அண்ணாமலை அவர்கள் வருகிறார்கள் என்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் ஏற்கனவே அவர் ஒரு முகமூடி அணிந்து பாஜக என்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டவராக தன்னை வெளிப்படுத்திவிட்டு இன்று அந்த கட்சியிலிருந்து விலகி அதற்குரிய காரணங்களை நியாயப்படுத்திவிட்டு புதியதொரு இயக்கத்தை, புதியதொரு அரசியலை கொண்டு வருகிறார் என்றால் அதன் பின்னால் எந்த காரணமும் இருக்காது என்று சொல்லவும் முடியாது, இருக்கும் என்பதுதான் நிஜம். அதனால் இளைஞர்களை அவர் வசியப்படுத்தி ஒருவேளை ஒரு மாறுதலை நிச்சயம் தருவார் என்றால் ஜாதி வெறி, மதவெறி, பிரிவினை விவாதங்கள் இல்லாதபடிக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நிச்சயம் அவர் பாடுபட இயக்கத்தை கண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ அரசியல் கட்சிகள் பார்த்தாச்சு, அவருடைய செயல்பாடுகளையும் பார்த்தாச்சு. இனி இவருடைய தனித்திறன், இவர் தமிழகத்திற்கு இனி என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து எப்படியெல்லாம் செயல்படுத்த போவார் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து புதிய களமாட வந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளும் விமர்சனத்திற்கும் உள்ளாகும், விரும்பப்படவும். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.